காமுகனிடம் சிக்கி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட விளாத்திக்குளம் பள்ளி மாணவியின் கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன? கட்டையால் பின்மண்டையில் அடித்து காட்டுப்பகுதிக்கு இழுத்துச் சென்று வீசியதாக கொடூர குற்றவாளி வாக்குமூலம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சம்பவத்தில் நடந்தது என்ன? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேடநந்தம் கிராமத்தில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரனை காற்றாலை சிசிடிவியில் சிக்கிய காட்சிகளை வைத்து கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அதில் மாணவியை கொலை செய்தது ஏன், உயிரிழக்கும் கடைசி நேரத்தில் மாணவிக்கு நடந்தது என்ன உள்ளிட்ட பல்வேறு திடுக்கிடும் பின்னணி வெட்ட வெளிச்சமாகி உயிரை துண்டாக்கி இருக்கிறது. 2020ஆம் ஆண்டு கீழஇரால் பகுதியில் மூதாட்டியை வன்கொடுமை செய்து கொலை செய்து நகையை திருடிய வழக்கில் தர்ம முனீஸ்வரன் வாழ்நாள் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருந்தார். பின்னர் அவருடைய தாய் உதவியுடன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர் மூலமாக மேல்முறையீடு செய்து ஜாமீன் பெற்று மீண்டும் வெளியே வந்தவர் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் கையெழுத்திட்டு வந்துள்ளார். கையில் செலவுக்கு பணம் இல்லை என்பதால் ஏதாவது திருட்டில் ஈடுபடலாமா என்று யோசித்து பிளான் போட்ட கொடூரன் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூரில் ஒருவரின் பைக்கை திருடி அதில் ஊராக தேடி சென்றுள்ளார். வழிப்பறி செய்ய காட்டுப்பகுதிக்கு வேலைக்கு செல்லும் பெண்கள், இயற்கை உபாதை கழிக்க செல்லும் பெண்களை குறிவைத்து பல்வேறு கிராமங்களில் தேடியுள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று தூத்துக்குடி நீதிமன்றத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு குறுக்கு சாலை, குளத்தூர் சாலை வழியாக கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் சுற்றி வந்துள்ளார். அதில் வேடநத்தம் பகுதியில் பெண்கள் இயற்கை உபாதை கழிக்கும் காட்டு பகுதியை பார்த்திருக்கிறார். அந்த கிராமத்தில் கண்காணிப்பு கேமரா எதுவும் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட பின்னர் எளிதில் சம்பவம் செய்துவிட்டு தப்பி ஓடிவிடலாம் என்று நினைத்து அங்கேயே பதுங்கியிருந்திருக்கிறார். முதலில் சில பெண்கள் கூட்டமாக வந்ததால் எதுவும் செய்யாமல் காத்திருந்ததாகவும், பின்னர் பெண்மணி ஒருவர் தனியாக வர அவரை கொலை செய்துவிட்டு நகையை திருடிச் செல்லலாம் என்று முயன்றிருக்கிறார். ஆனால் அந்த பெண் அங்கிருந்து உடனடியாக கிளம்பியதால் எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டதாக கூறிய தர்ம முனீஸ்வரன் சிறிது நேரம் கழித்து வந்த பள்ளி மாணவி இயற்கை உபாதை கழிக்க அமர்ந்தபோது அங்கு கிடந்த கம்பால் மாணவியின் பின்னந்தலையில் ஓங்கி அடித்து வெறிச்செயலில் ஈடுபட்டுள்ளார். அதில் மயங்கி விழுந்த மாணவியின் கழுத்து, காதில் நகை ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்த கொடூரன் நகை எதுவும் இல்லை என்றதும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அங்குள்ள முட்புதரில் உடலை வீசி தப்பித்துச் சென்றுள்ளார். மாணவி மயக்கத்தில் இருந்ததால் அவர் உயிரோடு இருந்தாரா இல்லையா என்பது குறித்து தனக்கு தெரியாது என்றவர் மறுநாள் மாணவி உயிரிழந்தது குறித்து ஊர் மக்களால் தெரிய வந்ததாக கூறியுள்ளார். அதனால் ஊரே வேதனையில் இருக்கும்போது சில நாட்கள் அந்த பகுதியில் சுற்றித் திரிந்தது மட்டுமின்றி மாணவி கொலை குறித்து அந்த பகுதியில் உள்ள கிராம மக்களிடம் விசாரித்துக் கொண்டே இருந்ததாக தர்ம முனீஸ்வரன் தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். கேட்டதும் உயிரை உலுக்கும் இந்த சம்பவத்தில் தொடர் விசாரணை நீடிக்கும் நிலையில் இப்படி ஒரு கொடூர குற்றவாளிக்கு உரிய தண்டனை கிடைக்க தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை உறுதியளித்துள்ளனர்.